Hello friends, welcome to your own channel Knowledge Aurora. நம்ம பேசிக்ஸ் ஆஃப் ஸ்டாக் மார்க்கெட் லெக்சர் சீரீஸில் இன்னைக்கு மார்க்கெட் கேபிட்டலைசேஷன் பற்றி பார்க்க போகிறோம். மார்க்கெட் கேபிட்டலைசேஷன்னா என்ன? கம்பெனியோட ஷேர் ப்ரைஸை வச்சு கம்பெனி எவ்வளோ பெருசாக இல்லை சின்னதான்ட்டு எப்படி எவாலுவேட் பண்ணுறாங்க, அதே மாதிரி ஸ்டாக் மார்க்கெட்டில் கம்பெனிஸை எப்படி கிளாஸிஃபை பண்ணுறாங்க, இதை பற்றியெல்லாம் தான் நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இப்போ நம்ம கிளாசிக் எக்ஸாம்பிளாக ரெண்டு கம்பெனியை செலக்ட் பண்ணியிருக்கோம். ஒன்று எம்ஆர்எஃப், இன்னொன்று ஐசிஐசிஐ பேங்க். இன்னைக்கு ஆகஸ்ட் 11, 2020 மார்க்கெட் க்ளோசிங் அப்புறம் எம்ஆர்எஃப் ஓட ஒரு ஷேர் ப்ரைஸ் வந்து 61,460. அதே மாதிரி ஐசிஐசிஐ பேங்கோட ஒரு ஷேர் ப்ரைஸ் வந்து 367 rupees. இப்போது ப்ரைஸ் உங்கள் முன்னாடி இருக்குது. ஒரு 10 seconds திங்க் பண்ணுங்கள், எந்த கம்பெனி பெருசுன்னு நினைக்கிறீங்க? எம்ஆர்எஃப் ஒரு ஷேரோட ப்ரைஸ் 61,000 ப்ளஸில் இருக்கே, அது பெருசா? இல்லை ஐசிஐசிஐ பேங்க் ஒரு ஷேரோட ப்ரைஸ் 367 எது பெருசு? ஜஸ்ட் திங்க் ஃபார் 10 seconds. வெல், நீங்கள் எம்ஆர்எஃப் கம்பெனி ஐசிஐசிஐ பேங்கோட பெருசுன்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். நீங்கள் வந்து ஒரு கம்பெனி வந்து எவ்வளோ பெருசு இல்லை எவ்வளோ சின்னது அப்படின்றது ஷேர் ப்ரைஸை வச்சு டிட்டர்மைன் பண்ண முடியாது. ஸோ நம்ம எப்படி டிட்டர்மைன் பண்ணணும் அப்படின்ட்டு உங்களுக்கு தெரியணும்னா இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள், ஸ்கிப் பண்ணாமல். ஏன்னா இது வெரி இம்பார்ட்டன்ட் டு அண்டர்ஸ்டாண்ட் தி ஃபண்டமெண்டல்ஸ் ஆஃப் ஸ்டாக் மார்க்கெட். எந்த கம்பெனி பெருசு, எந்த கம்பெனி சின்னது, இந்த கொஸ்டினுக்கு நம்மளுக்கு ஆன்சர் வேணும் அப்படின்ட்டு இருந்ததுன்னா நம்மளுக்கு ஒரு இம்பார்ட்டன்ட் கான்செப்டோட மீனிங் அண்ட் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கணும். அது என்ன அப்படின்ட்டு பார்த்தோன்னா அந்த கான்செப்ட் ஆஃப் மார்க்கெட் கேபிட்டலைசேஷன். ஸோ மார்க்கெட் கேபிட்டலைசேஷன் என்ன? இது குவைட் ஆஃபனாக நம்ம கேள்விப்பட்டது. மார்க்கெட் கேபிட்டலைசேஷன் அப்படின்னா என்ன? ஜென்ரலாக கம்பெனிஸை ஸ்டாக் மார்க்கெட்டில் 3 விதமாக பிரிச்சிருக்காங்க. ஒன்று லார்ஜ் கேப், இன்னொன்று மிட் கேப், இன்னொன்று ஸ்மால் கேப். கேப் அப்படின்றது நத்திங் பட் கேபிட்டலைசேஷன். இப்போ நம்மளோட ஃபண்டமெண்டல் கொஸ்டினுக்கு வந்துடுவோம். வாட் இஸ் மார்க்கெட் கேபிட்டலைசேஷன்? மார்க்கெட் கேபிட்டலைசேஷன் என்ன? ஒரு கம்பெனியோட டோட்டல் ஈக்விட்டி ஷேர்ஸ் அதை வந்து ஸ்டாக் மார்க்கெட்டில் த லாஸ்ட் ட்ரேடட் ப்ரைஸ் ஆஃப் தட் ஸ்டாக், அதாவது நீங்கள் ஐசிஐசிஐ பேங்க் எடுத்தீங்கன்னா இன்னைக்கு லாஸ்ட் அது எந்த ப்ரைஸில் ட்ரேட் ஆயிருக்கு அதை வந்து நீங்கள் டோட்டல் நம்பர் ஆஃப் ஷேர்ஸ் ஆஃப் ஐசிஐசிஐ பேங்கோட மல்டிப்ளை பண்ணிங்கன்னா மார்க்கெட் கேபிட்டலைசேஷன் கிடச்சிடும். இப்போ நீங்கள் லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா எம்ஆர்எஃப் ஓடது டோட்டல் நம்பர் ஆஃப் ஷேர்ஸ் வந்து 42,41,143. இதுதான் அவங்களோட மொத்த ஷேர்ஸே இருக்குது. வேறஸ் ஐசிஐசிஐ பேங்க்ன்ட்டு பார்த்தோம்னா 647 crores 27,65,203. இது வந்து ஐசிஐசிஐ பேங்கோட மொத்த ஷேர்ஸ். இன்னையோட க்ளோசிங்கில் பார்த்தோம்னா எம்ஆர்எஃபோட க்ளோசிங் ப்ரைஸ் வந்து 61,460. ஒரு ஷேரோட ப்ரைஸ் 61,460. ஐசிஐசிஐ பேங்கோடது 367. இப்போ மார்க்கெட் கேபிட்டலைசேஷன் என்ன அப்படின்னு ப்ரீவியஸ் நம்ம சொல்லுவோம். Market capitalization is nothing but you have to multiply by the total number of shares with the market price. இப்போ market capitalization of MRF எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 26,066 crores இருக்குங்க. whereas ICICI bank எடுத்தோம்னா it is 2,37,550 crores. ஸோ உங்களுக்கு இதுலேருந்து நல்லா கிளியராக புரிஞ்சிருக்கும். it is not about the market price of that has been traded in the stock market, whereas it depends upon the number of shares and also the value of the share that has been trading. So இதை வச்சு நம்ம என்ன சொல்ல போகிறோம்னா எம்ஆர்எஃப் பெருசா இல்லை ஐசிஐசிஐ பெருசானா கண்டிப்பாக உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். ஐசிஐசிஐ இஸ் மச் பிகர் கம்பெனி ஆஸ் கம்பேர்ட் டு தி எம்ஆர்எஃப் கம்பெனி. நம்ம டேபிள் வைஸ்லேயே பார்க்கும்போது நம்மளுக்கு தெரிஞ்சிருச்சு வெரி கிளியராக ஐசிஐசிஐ பேங்க் தான் பெருசு அப்படின்ட்டு. அது எவ்வளோ பெருசு அப்படின்ட்டு பார்த்தோம்னா இட் இஸ் ஆல்மோஸ்ட் 9 times பிகர் தென் தி எம்ஆர்எஃப் கம்பெனி. ஸோ அந்த ஷேர் ப்ரைஸ் வந்து எவ்வளோ ட்ரேட் ஆகிட்டு இருக்கு ஸ்டாக் மார்க்கெட்டில் வச்சு நம்ம கம்பெனி வந்து பெருசாக சின்னதான்ட்டு தெரியாது. இட் டிபெண்ட்ஸ் அப்பான் தி டோட்டல் நம்பர் ஆஃப் ஷேர்ஸும் இருக்குது. சரி, ஏன் அப்போ எம்ஆர்எஃபோட ப்ரைஸ் அவ்வளோ பெருசாக இருக்குது, ஏன் 61,000 இருக்குது அப்படின்னா அவங்களுக்கு லிமிடெட் ஸ்டாக்ஸ் இருக்குது. நம்ம வந்து ஆல்ரெடி ப்ரீவியஸாக சொல்லியிருக்கோம் டிமாண்ட் அண்ட் சப்ளை அப்படின்னு சொல்லியிருக்கோம். ஸோ கம்மியான ஷேர்ஸ் இருக்கும்போது டிமாண்ட் அதிகமாக இருக்குது, சப்ளை கம்மியாக இருக்குது. ஏன்னா எம்ஆர்எஃப் இஸ் வேல்யூட் கம்பெனி அப்படின்ட்டு இருக்கும்போது பட் சப்ளை கம்மியாக இருக்கிறதுனால டிமாண்ட் அதிகமாகுது. டிமாண்ட் அதிகமாகும் போது ப்ரைஸும் மேலே போகும். ஸோ தட் இஸ் ஹவ் இட் இஸ். whereas when you see the company wise ICICI is much bigger than the MRF company. நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஸ்டாக் மார்க்கெட்டில் வந்து கம்பெனிஸை வந்து
ஒரு 3 விதமா ஜென்ரலி 3 விதமா டிவைட் பண்ணியிருக்காங்க. லார்ஜ் கேப், மிட் கேப் அண்ட் ஸ்மால் கேப். ஸோ இதெல்லாம் வந்து கைடட் பை ஸ்டாக் மார்க்கெட் இஸ் கைடட் பை செபி விச் இஸ் செக்யூரிட்டி அண்ட் எக்ஸ்சேஞ்ச் போர்ட் ஆஃப் இந்தியா. ஸோ அவங்களோட சர்க்குலரை வந்து நான் இங்கே காமிச்சிருக்கேன் உங்களுக்கு ஸ்க்ரீனில். ஸோ .7 வந்து பார்த்தீங்கன்னா வெரி கிளியர்லி இட் ஸ்டேட்ஸ் தட் லார்ஜ் கேப் அப்படின்னா மார்க்கெட் கேபிடலைசேஷனில் டிசெண்டிங் ஆர்டரில் போட்டுருங்க. தட் இஸ் ஹையஸ்ட் டு தி லோயஸ்ட் போட்டு ஃபர்ஸ்ட் 100 வந்து லார்ஜ் கேப்பும், 101 டு நெக்ஸ்ட் 101லேருந்து 250 வரைக்கும் போகிறது மிட் கேப்பும், 250 அண்ட் பிலோவில் இருக்கிறது 251 அண்ட் பிலோவில் இருக்கிறதெல்லாம் ஸ்மால் கேப். ஸோ இந்த சர்க்குலரை வந்து உங்களுக்கு நான் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன். நீங்கள் போய் அதை டீட்டெயில்ஸாக படிக்கலாம். நம்ம என்எஸ்சி வெப்சைட் ஓப்பன் பண்ணோன்னா உங்களுக்கு வந்து இண்டஸ்ட்ரஸ் மெனுவை செலக்ட் பண்ணுங்கள். அங்கே வந்து நிஃப்டி 100 இண்டெக்ஸை ஓப்பன் பண்ணோன்னா உங்களுக்கு அந்த நம்ம சொன்னல அந்த மார்க்கெட் கேபிடலைசேஷனோட டாப் 1 to 100ன்ற அந்த இண்டெக்ஸ் ஓப்பன் ஆகும். இது என்ன அப்படின்ட்டு பார்த்தோன்னா டோட்டல் மார்க்கெட் கேபிடலைசேஷனில் 76.8% வந்து நிஃப்டி 100ல இருக்குது. ஸோ திஸ் பேசிக்லி இந்த டாப் லார்ஜ் கேப்ன்றது தான் வந்து மார்க்கெட்டோட டைரக்ஷனை ட்ரை பண்ணும். இது மேலே இந்த ஸ்டாக்ஸ் மேலே போச்சுன்னா மார்க்கெட் மேலே போகும், இல்லைன்னா டவுனில் போச்சுன்னா மார்க்கெட் வில் பி புல் பேக். இப்போ நம்ம ஓப்பன் பண்ண ஸ்க்ரீன்லேயே வந்து பாட்டமில் வந்து உங்களுக்கு இந்த இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்குறது வந்து உங்களுக்கு இருக்கும். அதில் வந்து செக்டாரோட ரெப்ரசன்டேஷன் இருக்கும். அதாவது அந்த டாப் 100ல வந்து எவ்வளோ செக்டார்ஸில் உள்ள ஷேர்ஸ் இருக்குது, ஸ்டாக்ஸ் இருக்குது அப்படின்றது தெரியும். அதே மாதிரி உங்களோட ரைட் சைடு ஒரு பாட்டம் ரைட்டில் பார்த்தீங்கன்னா டாப் 10 கம்பெனிஸ் அதுக்கு என்னென்ன வெயிட்டேஜ் கொடுத்துருக்காங்க அப்படின்றது தெரியும். ரிலையன்ஸ்க்கு வந்து 12.1% இப்போ ரிவைஸ் ஆயிருக்கு, அது கொஞ்சம் பார்த்துக்குங்க. அதே மாதிரி ஹெச்டிஎஃப்சி பேங்க், இன்ஃபோசிஸ், டாடா கன்சல்டன்சி, ஐசிஐசிஐ பேங்க், கோட்டக் மஹிந்திரா, ஹிந்துஸ்தான் லீவர், ஐடிசி அண்ட் பாரதி ஏர்டெல், இதுதான் டாப் 10 கம்பெனி. ஸோ இது வந்து இது இந்த கம்பெனிஸோட ப்ரைஸ் மேலே போச்சுன்னா கண்டிப்பாக மார்க்கெட்டோட இண்டஸ் ப்ரைஸஸ் மேலே போகும். இதில் ஃபால் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக மார்க்கெட் வில் கம் டவுன். ஸோ அதே மாதிரி இந்த டோட்டல் இண்டஸ்ஸோட ப்ரைஸ் அண்ட் தி ரிட்டர்ன்ஸ் எவ்வளோ இருக்குது அப்படின்றத நீங்கள் டாப்பில் வந்து பார்த்தீங்கன்னா தெரியும். இயர் ஆன் இயர் பேசிஸில் எவ்வளோ இருக்குது, 5 இயர்ஸ்க்கு எவ்வளோ இருக்குது, ஃப்ரம் பிகினிங் இன்செப்ஷன்லேருந்து எவ்வளோ வந்திருக்கு அப்படின்றத அதுவும் உங்களுக்கு இந்த டேப்லேஷனில் காமிச்சிருக்காங்க. அடுத்தது நம்ம மிட் கேப் இது. ஸோ மிட் கேப்போட டீட்டெயில்ஸ் பார்க்கணுன்னா அங்கே நிஃப்டி மிட்கேப் 150 இண்டெக்ஸ் அப்படின்ட்டு இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த ஸ்க்ரீனில் தெரிகிற மாதிரி ஓப்பன் ஆகிருக்கும். அங்கே வந்துட்டு உங்களுக்கு லிங்க்ஸ் கொடுத்துருக்காங்க பாருங்கள். அதில் தேர்ட் ஒன் விச் இஸ் ஆல்வேஸ் யூஸ் டு அந்த ஃபேக்ட் ஷீட்டை ஓப்பன் பண்ணணும். ஸோ நீங்கள் ஃபேக்ட் ஷீட் ஓப்பன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஸோ மிட் கேப் என்னென்னா 101லேருந்து மார்க்கெட் கேபிடலைசேஷனை நீங்கள் போட்டு ஃபஸ்ட்டு 1 to 100 இஸ் லார்ஜ் கேப், 101லேருந்து 250 வரைக்கும் மிட் கேப். ஸோ இது ஓப்பன் பண்ண அப்புறம் நெக்ஸ்ட் வந்து இதுக்கு என்ன செக்டர்ஸு, இதில் டாப் 10 கம்பெனிஸ் என்னன்றதை பார்க்கலாம். பாருங்கள், இப்போ செக்டர் ரெப்ரஸன்டேஷன் வைஸ் பார்த்தீங்கன்னா இதில் ஃபினான்ஷியல் செக்டர் இருக்குது, கன்சியூமர் கூட்ஸ் இருக்குது, இண்டஸ்ட்ரியல் மேனுஃபேக்சரிங் இருக்குது, ஃபார்மா இருக்குது. ஸோ யூ கேன் சி தோஸ் திங்ஸ் அண்ட் ஈச் அண்ட் எவ்ரி செக்டருக்குள்ள வெயிட்டேஜ் கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபினான்ஷியல் சர்வீஸ், இப்போ பேங்கிங் செக்டரெல்லாம் வந்து ஃபினான்ஷியல் சர்வீஸ் வரும்போது என்ன ஆகும்னா பிகாஸ் எக்கானமி ட்ரைவ் பண்ணுற இதுதான் மெயின் இருக்குது. ஸோ அதுக்கு வந்து மோர் வெயிட்டேஜ் கொடுத்துருக்காங்க. ஸோ மீடியா அண்ட் என்டர்டெயின்மெண்ட்டுக்கு வெயிட்டேஜ் கம்மி பிகாஸ் திஸ் இஸ் மோர் இன்டு சர்வீஸ் சைட். ஸோ பேஸ்ட் ஆன் தி இண்டஸ்ட்ரி இம்பார்ட்டன்ஸை வச்சு வெயிட்டேஜ் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி உங்களுக்கு ரைட் சைட் பாட்டமில் வந்து பார்த்தீங்கன்னா டாப் 10 கம்பெனிஸ் இன் திஸ் பர்டிகுலர் மிட் கேப் செக்மெண்ட் காமிச்சிருக்காங்க. அதில் வந்து அவங்களுக்கு என்னென்ன பர்சன்டேஜ் வெயிட்டேஜ் கொடுத்துருக்காங்க. பிகாஸ் இந்த வெயிட்டேஜ் வச்சு தான் மார்க்கெட்டில் இவங்களோட ப்ரைஸ் ஃப்ளக்சுவேஷனை வச்சு மார்க்கெட்டும் ஃப்ளக்சுவேட் ஆகும். த டாப் மோஸ்ட் வந்து டாடா கன்சியூமர் ப்ராடக்ட்ஸ் இருக்குது அண்ட் தி லீஸ்ட் இஸ் ட்ரெண்ட் லிமிடெட். இங்கே நல்லா பாருங்கள், த 9th ஒன் பாருங்களேன், எம்ஆர்எஃப். ஓகே, so MRF is in the mid cap section, though the stock price is very high, share price is very high, whereas it is in the mid cap. ICICI உங்களுக்கு large capல வந்துச்சு. அடுத்தது நம்ம ஸ்மால் கேப்பை பார்க்க போகிறோம். அகெயின் யூ ஹாவ் டு கோ ஃபார் தட் ஸ்மால் கேப். இது ஸ்மால் கேப் 250, நிஃப்டி ஸ்மால் கேப் 250 கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஸ்க்ரீனில் வர மாதிரி உங்களுக்கு டிஸ்பிளே ஆகும். அதில் ஃபேக்ட் ஷீட் ஓப்பன் பண்ணுங்கள் ஸோ தட் வி கேன் சி தி செக்டர் as well as the டாப் 10 கம்பெனிஸ். இது வந்து நம்ம மார்க்கெட் கேபிடலைசேஷனில் ஆர்டரில் பண்ணும்போது 251லேருந்து 500 வரைக்கும் உள்ள கம்பெனிஸ் வந்து ஸ்மால் கேப் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அகெயின் இதுலேயும் ஃபினான்ஷியல் செக்டர்ஸ்லேருந்து எல்லா செக்டர் வைஸில் இருக்குது. ஃபினான்ஷியல் செக்டர் ஆல்வேஸ்
has a more weightage and paper telecom எல்லாம் ரொம்ப percentage wise கம்மியாக இருக்குது. இதே உங்களுக்கு ரைட் சைட் கார்னரில் again we see that top 10 companies பார்க்கும். The first one is Fortis Health Care Limited. The second one is IDFC. And similarly you can see Karur Vysya Bank, NIIT, PVR இருக்கு, and then you can see DCB Bank இருக்கு. So you can see you have a mix of it, whereas இது வந்து ஸ்மால் கேப் போடுறது. இதோட ரிட்டர்ன்ஸும் பார்க்கலாம். ரிட்டர்ன்ஸ் ஃப்ரம் இன்செப்ஷன் வரைக்கும் பார்த்தீங்கன்னா ப்ரைஸ் ரிட்டர்ன் வந்து 12.86 இருக்குது. அந்த டாப்பில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், லெஃப்ட் சைட் ஆன் டாப்பில் வந்து உங்களுக்கு தெரியும். ஸோ யூ கேன் கோ த்ரூ திஸ். இதுக்கெல்லாம் நீங்கள் எங்கே எடுக்கலாம் அப்படின்றது நான் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் தரேன். நீங்கள் அதை ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும். என்எஸ்சி சைட்டுக்கு போய்ட்டு நீங்கள் பார்க்கலாம் இதெல்லாம். இன்னொரு இம்பார்ட்டண்ட்டான டெர்மினாலஜி நம்ம யூஸ்வலாக ஷேர் மார்க்கெட்டில் கேள்விப்படுறது எப்படின்னா ப்ளூ சிப் கம்பெனிஸ் அப்படின்வாங்க. ப்ளூ சிப் கம்பெனிஸ் என்ன? ப்ளூ சிப் கம்பெனி வந்து பேசிக்லி இட்ஸ் அ ரினவுண்டு கம்பெனி, அதாவது ரொம்ப ஃபேமஸ் உள்ள நேஷ்னலி ஃபேமஸாக இருக்கிற கம்பெனி. இது வந்து இட் இஸ் பேஸ்ட் ஆன் தி சவுண்ட் ஃபினான்ஷியல் பேக்ரவுண்ட் அண்ட் பேஸில் இருக்கிற இது. ஸோ அனலிஸ்ட் அண்ட் ஆல் தீஸ் பீப்புள் வில் பேசிக்லி இவால்வேட் பண்ணிவிட்டு ஃபினான்ஷியலி எந்த கம்பெனி சவுண்டாக இருக்குது அப்படின்ட்டு அண்ட் ஃபேமஸான கம்பெனியாக ப்ளூ சிப் கம்பெனின்ட்டு டெர்மினாலஜி பண்ணுவாங்க. திஸ் இஸ் பேசிக்லி டன் பை தி ஃபினான்ஷியல் அனலிஸ்ட். அண்ட் தீஸ் ஸ்டாக்ஸ் வந்து எப்படி பார்த்தீங்கன்னா ரெப்யூட்டட் கம்பெனிஸாக இருக்கும். ஸோ இவங்களோடது இன்னொன்று என்னென்னு பார்த்தீங்கன்னா ஜென்ரலாக இவங்க ரெப்யூட்டட் அண்ட் நல்ல ஃபினான்ஷியல் இருக்கும்போது இவங்களோட மார்க்கெட் கேபிடலைசேஷனும் பார்த்தீங்கன்னா ஜென்ரலாக ஹையராக இருக்கும். ஸோ ப்ளூ சிப் கம்பெனிஸ் மெஜாரிட்டி உங்களோட லார்ஜ் கேப்லேயே தான் வரும். சம் ஆஃப் தி ப்ளூ சிப் கம்பெனிஸ் சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா HDFC, L&T, TCS, Reliance Industries, Sun Pharma, so you can name it. So these are the famous blue chip companies that is there. So இதில் வந்து நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு we can say it is a safer bet. ஏன்னா ரிஸ்க் கம்மியாக இருக்கும். இந்த கம்பெனியெல்லாம் வந்து ஆல்ரெடி சவுண்ட் பர்ஃபார்மிங் கம்பெனி, ஃபினான்ஷியலி ஸ்ட்ராங். ஸோ உங்களுக்கு உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட் வில் பி சேஃப். ஸோ இன்றைக்கி இப்போ இந்த செஷனை கன்க்ளூட் பண்ணுவோம். பட் கன்க்ளூட் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம என்ன பார்த்துருக்கோம் அப்படின்ட்டு ஒரு வாட்டி பார்த்துருவோம். ஸோ மார்க்கெட் கேபிடலைசேஷன் அப்படின்னு பார்த்தோம். மார்க்கெட் கேபிடலைசேஷன் என்ன? இட்ஸ் நத்திங் பட் த டோட்டல் நம்பர் ஆஃப் ஷேர்ஸ் மல்டிப்ளைட் பை தி லாஸ்ட் ட்ரேடட் ப்ரைஸ் ஆஃப் தட் பர்டிகுலர் கம்பெனியோட ஷேர் நீங்கள் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா மார்க்கெட் கேபிடலைசேஷன் கிடச்சிரும். ஸோ ஒரு கம்பெனியோட வந்து எவ்வளோ பெருசு சின்னது அப்படின்றது நம்ம ஷேர் ப்ரைஸ் வச்சு சொல்ல முடியாது, வேற மார்க்கெட் கேபிடலைசேஷன் வச்சு தான் சொல்ல முடியும். அதனால தான் எம்ஆர்எஃப் ஓடுது 61,000 ஒரு ஷேர் ப்ரைஸ் இருந்தாலும் ICICI பேங்க் ஒரு ஷேர் ப்ரைஸ் 360 இருந்தாலும் ICICI பேங்க் இஸ் மோர் பிகர் ஆஸ் கம்பேர்ட் டு தி MRF. அது வந்து நம்ம பார்த்துருக்கோம். அதே மாதிரி கிளாசிஃபிகேஷன் ஆஃப் கம்பெனி லார்ஜ் கேப், மிட் கேப் அண்ட் ஸ்மால் கேப் அப்படின்ட்டு சொன்னோம். ஸோ ஸ்டாக் மார்க்கெட்டில் மார்க்கெட் கேபிடலைசேஷன் வந்து ஃப்ரம் ஹையஸ்ட் டு லோயஸ்ட் போடும்போது 1 to 100 டாப் 1 to 100 வந்து லார்ஜ் கேப்பும், 101 to 250 வரைக்கும் வந்து மிட் கேப்பும், 251 to 500ன்றது ஸ்மால் கேப் அப்படின்ட்டு சொல்லியிருக்கோம். இது இல்லாமல் நம்ம இன்னொன்று பார்த்தோம் ப்ளூ சிப் கம்பெனிஸ். ப்ளூ சிப் கம்பெனிஸ்னா ஒன் ஆஃப் த ரினவுண்ட் கம்பெனிஸ் பேசிக்லி விச் இஸ் அவைலபிள் இன் டிஃப்ரெண்ட் செக்டர்ஸ். அது ஃபினான்ஷியலி சவுண்டாக உள்ள கம்பெனிஸை நம்ம ப்ளூ சிப் கம்பெனிஸ் அப்படின்ட்டு சொல்லுவோம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், நம்மளோட யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். புது வீடியோட நோட்டிஃபிகேஷன் வரணுன்னா பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள்.